புன்னை மலர்காவில் பொறிவண்டி செய்வாட அன்னமது குதித்து ஆராடுஞ்சோலைகளும் கண்ணல் கதலி கரும்பு வலாச்சுளையும் எந்நேரம் பெருகி இலங்கை நிற்கும் ஜோலைகளும் எங்கெங்கும் நாதம் இடுகின்ற பெரோலியும் பொங்கும் கதிரோன் புமேல் குடை நிறைய நந்தாவனம் பூத்து நகரி மானம் வீச செந்தாமரை பூத்து சிலம்பு மணம் வீச அரகராவென்று அபயம் வீடும் ஒலியும் சிவ சிவாவென்று துதிக்கின்ற பெரொலியும் மடியில் பணம் போட்டு மாற்றுகின்ற பெரோலியும் முடியும் அடியில்லா முதலோனை பொற்றொலியும் முத்தாலே பாண்டி முதல் மடவாராடொலியும் மத்தாலே மோரு மடமடந்த பெரொலியும் சமுத்திரத்து முத்து தான்கரையில் செருவதும் குமுத்திரளாய் பெண்கள் குரவை இடும் ஒலியும் சங்கீத மேளம் தானோதும் ஆலயமும் மங்கள கீதம் வகுக்குகின்ற ஆலயமும் காரண வேத கல்வி மொழி ஆலயமும் வாரணத்தின் மீதில் வரும் பவனின் அரவமும் மாவேரி வீதி வரும் பவனி விதிகளும் கூரையிலே முத்து குலை சாய்க்கும் கண்ணல்களும் பாதையிலே பார்ப்பார்க்கு பசும்பொன் ஆளிப்பாரும் அன்னமிடும் சாலைகள் தோராலயங்கள் வைப்பாரும் சொர்ணம் அளித்து சொகுது பெற நிற்பாரும் சிவனே சிவனே என சிவகருத்தாய் நிற்பாரும் தவமே பெரிதனவே தவநிலைகள் செய்வாரும் கோவிந்தாவென்று குரு பூசை செய்வாரும் நாவிந்தையாக நாள் வேதம் பார்ப்பாரும் மாறி பொழியும் மாதம் ஒன்று மூன்று தரம் ஏரி பெருகி ஏரடிக்க மல்லரெல்லாம் நாத்து நடும்புரசி நளின மிக சொல்லொலியும் கூத்து ஒலியும் குருபூசை தன்னொலியும் எவ்வாறெல்லாம் புகழும் ஏகாபதியது போல் தப்பாத தெச்சனத்தின் தன்மை இது அம்மானை காமனை எரித்த ஈசன் களனினை
பொருந்திடும் நகரியான சீமையின் குணமும் சொல்லி சிறந்திடும் பூமி தன்னில் நேமவர் தருமஞாய நிலைதனை நிகழ்த்துவாரே. நிச்சயமான கன்னித்தன்மை பொருந்திய, அதாவது பரிசுத்தமான அந்த பூமியினுடைய நீர்வளம் நிலவளம் பற்றி எம்பெருமான் எடுத்துரைக்கின்றார். அதோடு அங்கு வாழுகின்ற மக்கள் அமைதியாகவும் தெய்வப்பற்றோடும் வாழுகின்ற முறைகளையும் சொல்லுகின்றார். புன்னை மலர் காவில் பொறிவண்டு இசை பாடிக்கொண்டே இருக்கும். எப்பொழுது பார்த்தாலும் புன்னை மரம் பூத்து சொரிந்து கொண்டே இருக்கும். இந்த புன்னை மரமானது ஒரு எளிய மரம். அதாவது தண்ணீர் இல்லாவிட்டா சீக்கிரமாக பட்டு போகும், தாக்கு பிடிக்க முடியாது அந்த மரத்தினாலே. அந்த மரம் கூட ஆடையும் கோடையும் மலர்களை உதிர்த்துக் கொண்டே இருக்கும். ஆங்காங்குள்ள மடுக்களிலே அன்னப்பட்சியானது நீந்தி விளையாடி கொண்டிருக்கும். எங்கு பார்த்தாலும் சோலைமயமாகவே இருக்கும். பொங்கி வருகின்ற தீக்கதிர்களாகிய கதிரவனுடைய அந்த கதிர்பாய்ச்சலும் கூட பூமியிலே மக்களுக்கு வெப்பத்தை அதிகப்படியாக காட்டாது. காரணம், மரங்களினுடைய நிழல் பூமிக்கு குடைபிடித்தது போல் இருக்கும். நகர் எங்கும் நந்தவனங்கள் அமைக்கப்பட்டு அந்த நறுமணமானது ஊர் முழுக்க பரவி இருக்கும். குளங்களிலே மலர்ந்திருக்கின்ற தாமரை மலரின் மனமானது மலைமுகடு வரையிலும் எட்டி நிற்கும். அரகரா என்று அபயமிடும் ஒலியும் சிவசிவா என்று துதிக்கின்ற பேரொலியும் கேட்கும் என்று சொல்லுகிறார். ஐயா சொல்லுவார், அரகரா என்ற சொல்லி கரையரா பாவி நீதன் அறியவும் மாட்டானையோ சிவனே ஐயா. சிவசிவா என்ற சொல்லு அவகட நீசருக்கு தெரியவும் மாட்டாதையோ சிவனே ஐயா. அப்படியானால் தெச்சனத்திலே சிவசிவா அரகரா என்ற சொல் எப்பொழுதும் ஒலிக்கிறது என்று சொன்னார். மக்களெல்லாம் சான்றோர்களாக இருந்தார்கள். அல்லாமலும் என்ன என்ன ஓசைகள் கேட்கிறது. முழு பணத்திற்கு சில்லறை மாற்றுகின்ற அந்த நாணயங்களினுடைய ஓசை கேட்கும். முடிமடி இல்லாத இறைவனை போற்றுகின்ற போற்றுதல் ஒலி கேட்கும். கடற்கரையிலே ஒதுங்குகின்ற முத்துக்களை எடுத்து வந்து முதல் மடவார்கள் பாண்டியாடி மகிழுகின்ற ஓசை கேட்கும். வீடுகள் தோறும் மோர் கடைகின்ற ஓசையும், சங்கீத வித்தியாலயங்களிலே சங்கீதம் பயிற்றுவிக்கின்ற ஓசையும், மங்களகரமான அதாவது குரவை போன்ற தொனிகளும், கல்வி போதிக்கின்ற கல்விச்சாலையிலே எப்படி போதிக்கின்றார்களோ அந்த ஒலியும், யானையின் மீதேறி மாவுத்தர்கள் அதை பழக்குகின்ற ஓசையும், கூரைகள் தோறும் முத்து தெரிக்கின்ற அளவிற்கு கனிகள் கனிந்து விளங்குகின்ற காட்சியும், பாதைதோறும் பார்ப்பனருக்கு பசும் பொன் தானம் அளித்து மகிழ்ந்திருக்கின்ற மக்கள் கூட்டம், ஆங்காங்கு அன்னசத்திரம் அமைக்கப்பட்டிருக்குமே. ஆனால் தெய்வத்தை நினைந்துதான், தெய்வத்தை வணங்கிதான் அன்னம் குடிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஆலயங்களும் பக்கத்திலே அமைத்திருப்பார்கள். மற்றவர்களுக்கு சொர்ணத்தை வாரி வாரி வழங்கி, அப்படி வழங்கிய மக்களும் அதை வாங்கிய மக்களும் சொகுசு பெற வாழ்ந்திருந்தார்கள் என்றும் சொல்லுகின்றார். சிவனே சிவனே என சிவகருத்தாய் நிற்பாரும், தவந்தான் பெரிது என்று தவநிலைகள் செய்வாரும்,
கோவிந்தா கோவிந்தாவென்று குரு பூசை செய்வாரும் தாம் கற்றறிந்த வேதத்தின் நல்ல கருத்துக்களை அவரவர்கள் கொண்டிருக்கின்ற பாண்டித்தியத்துக்கு தக்கவாறு மற்றவர்களிடத்திலே எடுத்துச் சொல்லி போட்டி பொறாமைகள் இல்லாது மகிழ்ந்திருக்கின்ற கூட்டமும் அங்கே நிறைந்திருக்கும். மாதம் வரிசிக்க மும்மாறி பொழிகின்ற காரணத்தினால் ஏரிகளெல்லாம் வழிந்தோடும் அந்த நீர் பாய்கின்ற சலசலப்பும், களனிகள் தோறும் மல்லர்கள் ஏர் நடத்துகின்ற உழவு ஓசையும், நாத்து நடுகின்ற களை எடுக்கின்ற புரசியர்களுடைய பாட்டொலியும் விளங்கி நிற்கும். எப்பாரெல்லாம் புகழும் ஏகாபதி இறைவன் வாழுகின்ற அந்த மேலான இடம் இருக்கிறது. அதுபோல இந்த தெச்சனத்தினுடைய நிலையும் விளங்கி இருந்தது. ஒரு சமயம் கோபத்தினாலே காமதேவனை சிவபெருமான் நெற்றிக்கண்ணால் எரித்து விட்டார் என்று ஒரு வரலாறு. அந்த காமதேவனை எரித்த சிவபெருமானுடைய திருக்கழல்களின் நினைவாகவே நின்று நித்தம் தவம் செய்து கொண்டிருக்கின்றாள் அன்னை பகவதியாள். அந்த அன்னையும் பொருந்தி இருக்கக்கூடிய பூமி இந்த சீரான நல்ல தெச்சனம். அங்கே தெய்வ நீதம், மனு நீதம், ராஜநீதம், இந்த 3 நீதங்களும் எப்படி இருக்கிறது என்பதை எம்பெருமான் இனி தொடர்ந்து சொல்ல வருகின்றார். முதலாவது ராஜநீதத்தை ஐயா சொல்லுகின்றார். ஆதி பொருளை அனுதினமும் தான் நோக்கி சோதியுடன் நீதம் சொல்லுவேனம்மானை. தெய்வ மனு நீதம், தேசராஜ நீதம், மெய்யருந்தும் நீதம் விளம்புவே நம்மானை. 1008 ஆன திருப்பதிக்கும் வாயுதமாய் பூசை வகுப்பு முடங்காது. கோயில் கிணறு குளங்கரைகளனதையும் தேய்வு வராது செருமதில் கொட்டைகளும். எளியோர் வலியோர் என்று எண்ணி மிக பாராமல் களிகூற நன்றாய் கண்ட வழக்கே ஊரைப்பார். அன்னமடம் வைத்து அகங்களி கூற எந்நேரம் விஜை இடுவார் எளியோர்க்கு. பந்தலிட்டு தண்ணீர் பக்தர் மக்களிப்பார். எந்த இரவும் இருந்து பிச்சைவாரும். 6 ஒரு கடமை அசையாமல் தான் வேண்டி தேறியே சோழன் சிமையரசண்டிருந்தான். சிவாய நமவென்ற சிவவேதம் அல்லாது கவாயமாய் சொல்ல கருத்தறிய மாட்டார்கள். 6 ஒரு கடமை அது தரவே மாட்டோம் என்று மாறொருவர் சொன்னால் மன்னன் மறுத்து கேளான். 12 ஆண்டு பரிவாயிரை இருத்தான். பின்னும் 2 ஆண்டு பொறுத்தீரை தாரும் என்பான். வகையாய் சோழன் ராஜ்யத்தை ஆண்டிருந்தான். அவ்வகையாய் சோழன் ஆண்டிருக்கும் நலையிலே மெய்யறிவு கொண்ட மேலாம் பாத தெளிவோன் தெய்வ திருநிலைமை செப்புவேனம்மானை.
கலியுகம் வாழும் நாளில் செவ்வகை திருவேயான திருமுழங்கிருவை கூர்ந்து தெய்வமை நீதம் வந்த செய்தியை செலுத்துவாரே. நாட்டை ஆண்டிருந்த சோழராஜன் ஆலயங்களிலே எந்த குறையும் ஏற்படாதவாறு கருத்தாக செயல்படுகின்றார். 1008 ஆன திருப்பதிக்கும் வாயுதமாய் பூசை வகுப்புகள் முடங்காது. கோயில், கிணறு, குளம், கூபம், ஆவிகள் இப்படிப்பட்ட மக்களுக்கு பொதுவாக எல்லோருக்கும் பயன்படுகின்ற அந்த பொது நிலைகளை எந்த இடிவு தவறுகளும் இல்லாமல், குறைகள் இல்லாமல் அதை கண்ணுங்கருத்துமாக பார்த்து செப்பனிட்டிருந்தான். எளியோர் வலியோர் என்று பார்க்க மாட்டான். கண்ட கண்ட வழக்கெல்லாம் உரைக்க மாட்டான். கண்ட வழக்கை உரைத்தான். ஓரவஞ்சனை என்பது அவனிடத்திலே கிடையாது. அது அல்லாமலும் ஆங்காங்கே அன்னசத்திரங்கள் வைத்து எந்த நேரமானாலும் இருந்து அங்கே அந்த தர்மத்தை நடத்துவதற்கு வழி செய்தான். மக்களுக்கு தண்ணீர் பந்தல் வசதிகளை அமைத்துக் கொடுத்தான். மக்கள் எல்லோரும் 1/6 பங்கு வருமானத்தை மன்னனுக்கு திரையாக செலுத்தினார்கள். அதை வாங்கி அந்த மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் பல சீர்திருத்தங்களை செய்திருந்தார். நாட்டிலே வாழுகின்ற மக்கள் சிவாய நமவென்ற சிவவேதம் அல்லாது கவாவியமாய் சொல்லுகின்ற ஒரு கருத்தையும் அவர்கள் அறிய மாட்டார்கள். ஒரு பிரஜை 1/6 கடமையை செலுத்த தவறிவிட்டான், ஆனால் அவனை அந்த மன்னன் தண்டிக்க மாட்டான். 1/6 பங்கு திரையை முறைப்படி தவறாமல் 12 ஆண்டுகள் ஒருவன் செய்துவிட்டான் என்று சொன்னால் அவனை இனி 2 வருடம் நீ தர வேண்டாம். காரணம், ஒழுங்காக தந்துவிட்டாய், இதை பொறுத்து தந்தால் போதும் என்று அவனை ஊக்குவிப்பான். இப்படியாக நாட்டை ஆண்டிருந்த சோழ மன்னனானவன் மக்கள் எந்த குறையும் இல்லாமல் வாழுகின்ற அளவிற்கு நாட்டை பரிபாலிக்கின்றான். அப்படி பரிபாலித்த காரணத்தினால் அவனுடைய பக்தியோடு சேர்ந்த கடமை தவறாத செயல்பாடுகளும் கைலையிலே பேசப்படுகிறது. அதை ஐயா தொடர்ந்து சொல்லி வருகின்றார். வாரமது இல்லாமல் மன்னன் ஆதி சோழன் நீதமாய் பூமி நிறுத்தி அரசாளுகையில் கண்டு வேதாவும் கமல தீரும் மகளும் நின்று தெய்வாரும் நாராயணருமெச்சி அன்று அந்த மாமுனிவர் எல்லோரும் தான் கூடி சென்று சிவனார் திருப்பாதம் தண்டனிட்டு சாகாதிருக்கும் சமுல திருப்பொருளே ஏகாவரணி எங்கும் நிறைந்தோனே மூல பொருளே முத பொருளே காரணமே சால பொருளே தவத்தோரும் பொருளே நாரணரே வேத நாடி பெரும் போரில் காரணர நீரும் கனல் கம்ப மனோரே ஆலமுதருந்தி அறவை மிக உத்தரித்து கோலத்திருக்களத்தில் கோர்வையாயிட்டோனே ஆனைதனை உரித்து அங்கமெல்லாம் புனைந்து மனேந்திய கரணி மழுவேந்திய சிவனே கோனே திருகிரியில் குடியேறு
வாடி வந்த பச்சினுக்கு வாழாலவன் உடம்பை தேடி வந்த வேடனுக்கு துடை அறிந்து இந்தவன்கான் ஆறில் ஒரு கடமை அவன் வேண்டிட்டானவே மாறியவன் புவியோர் மனதில் கவ்வைகளில்லை கோவில் சிவாலயங்கள் குளங்கூபம் ஆவிகளும் சேவித்தனு தினமும் செய்வானே தான தர்மம் ஆனதால் சோழன் அரசாளும் சிமையிலே நீதமாய் தெய்வம் நிலை நிறுத்த வேணும் ஐயா என்று மிக தேவர் இறங்கி தோளுதிடவே கண்டிருந்த ஈசர் கரிய மாலோடுரைப்பார் நல்லது காண்மாயவரே நாட்டை மிக காக்க வல்லவனே புமாதேவிதனை வருத்தும் வருணந்தனை அலை நீ மாதம் அறிவைய கருணை குடை விரிக்க கங்குல்தனைகளையும் வாசியது பூவாய் வழங்க வரவளையும் தோசி மரலியையும் சொல்லி வீலைக்கிடு நீ குரு பூசை செய்யும் கூட்டம் அதில் சிவமாய் திருவீற்றிருக்க செய்திடு நீ கொலமது நித்திராதேவி நித்தம் வந்த பூமியிலே மத்திவமாய் காக்க வையென்றாரிசுரரும் நினைத்தோர் குருதி நினைவில் அறிவு தோன்றி என்னை தோஸ்திரங்கள் இழகாமல் வையும் என்றார் பன்றியோட கடுவாய் பாவித்திருந்திடவும் அன்றிலோட குயிலும் அன்புற்றிருந்திடவும் கீரியும் பாம்பும் கிளை போல் கூளைந்திடவும் வாரி குளம் போல் வரம்பிலே நின்றிடவும் இட்ட விரைகள் ஈரட்டு கண்டிடவும் பட்டியும் முயலும் பண்புற்றிருந்திடவும் பசுவும் புலியும் ஒரு பக்கம் நீருண்டிடவும் கசுவும் கரை புரள கரும்பு முத்து என்றிடவும் சாஸ்திர வேதம் சமயம் வாழுகாமல் சூத்திரமாக துல்வப்படுத்திடவும் மனுவோர் தழைத்து மக்கள் ஒரு கோடி பெற்று இனிதாக நாமும் இரவாதிருக்கவென்றும் சந்திர சூரியர்கள் தட்டு மிக மாறாமல் இந்திரரும் தேவர் இறஞ்சி தொழுதிடவும் தான தவங்கள் தப்பி மிக போகாமல் ஈனம் இல்லாமல் இது தெய்வ நிதம் எல்லாம் மானம் நிறுத்தி வையென்றாரிசுரரும் இப்படி தெய்வ நீதம் ஈசுரர் இதுவே கூற செப்படி மறவா வண்ணம் திருமருகோனும் செய்தார் அப்படி தவறானீதம் அம்புவீதனிலே வாழ மல்பணி குழலார்தங்கள் மனுநரை வகுத்தார்தானே
நாட்டை ஆண்டிருந்த மன்னன் வாரமது இல்லாமல், அதாவது ஓர வஞ்சனை இல்லாமல் நீதமாய் பூமியை ஆண்டிருக்கின்றார். இதை அறிந்த பிரம்மாவும் திருமாலும் தேவர்களும் முனிவர்களும் இன்னும் தேவ அரம்பையர்களுமாக கூடி கைலையிலே வீற்றிருக்கிற காலத்தில் கைலை நாதனாகிய பரமேஸ்வரரை வணங்கி ஒரு வேண்டுதலை வைக்கின்றார்கள். தேவதேவா, வேதாவும் நாரணரும் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு அடிமுடி காண துணிந்த போது அடிமுடி காண முடியாத அளவிற்கு அண்டவிண்ட தூரை கடந்து நின்றவன் அல்லாமலும் எதிரிகள் ஏவிவிட்ட பாம்பை ஆபரணமாக கொண்டிருக்கின்றவன், ஆனை உருவில் வந்த அசுரனை வதைத்து தோலை உரித்து ஆடையாக பெய்திருக்கின்றவன், எல்லோருக்கும் கோனாக திருகிரியிலே குடியிருக்கின்றவன், தானே இருந்து சர்வதும் உண்டாக்க வல்லவன், ஆதியாய் நின்றவன், அதிய திருமுல முதலாக விளங்கி இருக்கக்கூடியவன் ஆகிய அந்த சர்வேஸ்வரரை வணங்கி சொல்லுகிறார்கள். தேவதேவா, நாட்டை ஆண்டிருக்கின்ற மன்னன் எப்படிப்பட்டவன்? வாடி வந்த பச்சினுக்கு வாளால் அவன் உடம்பை பின்னாலே தேடி வந்த வேடனுக்கு துடையறிந்து ஈந்தவன்கான். ஆறில் ஒரு கடமை அந்த மன்னனுக்கு நாம் கொடுக்கின்றோமே என்று நாட்டிலே எந்த மக்களும் கவலைப்படுவதே கிடையாது. மக்கள் கவலைப்படாத அளவிற்கு அவன் சேவை செய்து வருகிறான். கோவில், அதாவது சிவாலயங்கள், குளங்கூபம் ஆவிகள் எங்கு இருக்கிறது என்று தேடி சென்று அங்கு தெய்வ வணக்கம் செய்து அவன் தான தர்மங்களை நடத்தி வருகின்றான். ஆதலால் அவன் அரசாளுகின்ற சீமையிலே தெய்வ நீதத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று அந்த பரமேஸ்வரரை பணிந்து வேண்டிக் கொள்ளுகின்றார்கள். அப்பொழுது அந்த சிவபெருமான் நாராயணரை அழைத்து சொல்லுகின்றார். நாரணரே, எல்லா தெய்வ நிலைமைகளையும் அந்த நாட்டிலே முறைப்படி நிலைநிறுத்திவிடும் என்று கட்டளையிட்டார். உடனே திருமால் வாயுவை அழைக்கின்றார், வருணனை அழைக்கின்றார். அதாவது வாயுவானது வழங்க மலரெடுத்து வீசுவது போல தென்றலாக வீச வேண்டும். வருணன் வரிசிக்க மாதம் மும்மாறி குறைவில்லாது பொழிய வேண்டும். மரளிவினை என்று சொல்லக்கூடிய இடைச்சாக்காடுகள் அங்கு இருக்கக்கூடாது. குருபூச செய்கின்ற கூட்டமாக இருந்தாலும் எப்பொழுதும் அங்கே திருவீற்றிருக்கின்ற நிலையிலே அது நடக்க வேண்டும். நித்திரா தேவியானவள் மத்தியமாகத்தான் செயல்பட வேண்டும். அதிக தூக்கத்தை மக்களுக்கு கொடுத்து கெடுத்து விடக்கூடாது. இன்னும் நினைத்தோருக்கு உறுதி நினைவில் அறிவு தோன்றி எனை தோத்திரங்கள் இழகாமல் வையும் என்றார். பன்றியோடு கடுவாயும் அண்டிலோடே குயிலும் கீரியும் பாம்பும் நட்பு கொண்டு இருக்க வேண்டும், கிளை போல் குலைய வேண்டும் என்றும், கடலானது குளம் போல் வரம்பிலே நிற்க வேண்டும் என்றும், ஒரு விதை ஊன்றினால் அது ஈரட்டு, அதாவது 16 மடங்கு பெருகி விளைய வேண்டும் என்றும், பசுவும் புலியும் பகைக்காமலும் பட்டியும் முயலும் எதிர்க்காமலும் பண்புற்று வாழ வேண்டும் என்றும் சொல்லுகிறார். கசுவும் கரைபுரளும் கரும்பு முத்து ஈனும் அந்த அளவுக்கு செழிப்பு தோன்றி இருக்கக்கூடிய நாடாக விளங்க வேண்டும். மனுவோர் தழைத்து மக்கள் ஒரு கோடி பெற்று இனிதாக இரவாது இருக்க வேண்டும். சந்திர சூரியர்கள் தட்டுமாறி விடக்கூடாது. தானதவங்கள் தப்பிமிக போய்விடக்கூடாது. ஈனம் இல்லாமல் எல்லாம் சிறப்பாக நிறைவாக விளங்கி இருக்க வேண்டும் என்று நாராயணர் அந்தந்த தேவர்களுக்கு கட்டளையிட, அப்படியே அந்த ராஜ்யத்திலே தெய்வ நீதமும் நிலைநிறுத்தப்பட்டது. தெய்வநீதம், ராஜநீதம் இரண்டையும் சொன்ன எம்பெருமான் இனி மனுநீதம் சொல்ல வருகின்றார். மனுநீதம் சொல்லுகிற போது முதலிலே
மாதர் நீதத்தை சொல்லுகிறார். மாதர் நீதத்தை சொல்லுகிற போதும் நெய் நீதம் பொருந்திய மாதர் என்று எம்பெருமான் சொல்லி வருகின்றார். என்ன சொல்லுகின்றார்? தெய்வ திருநிலைமை செப்பிய பிந்தேசம் அதில் நெய் நீத பெண்கள் நிலைமைகளம்மானை கணவன் மொழிய களவு மொழி பேசாத துணவி நிலைமை சொல்லுவேன் அம்மானை கல்கதவு போலே கற்பு மனக்கதவு சொல்கதவு ஞான திரவு கோலம்மானை அன்பாக பெற்ற அன்னை பீதாவதுக்கும் முன்பான ஜோதி முறை போல் உறவாடி போற்றியே நித்தம் பூசித்தனுதினமும் சாற்றிய சொல்லை தவறாமலே மொழிவாள் அரசன் துயில ஆராட்டி ஓராட்டி கரமானது தடவி கால் தடவி நின்றிடுவாள் துயின்றதறிந்து துங்கி வாழ் மங்கையரும் மயன்ற ஒரு சாமம் மங்கை எழுந்திருந்து முகத்து நீரிட்டு நான் முகத்தோனையும் தொழுது அகத்து தெரு முத்தம் அலங்காரமாய் பெருகி பகுத்தாக நித்தம் பாரி பார்வண்ணார்கள் மனு நீதஞ்சொல்லி வகுக்க முடியாது கனியான பெண்கள் கற்பு நிலை மாறாமல் வலியான சாதி வளமை கிளம்மானை சான்றோர் முதலாய் சக்கிலியன் வரையும் உண்டான சோதி ஒக்க ஒரு இனம் போல் உண்டான சாதி ஒக்க ஓரினம் போல் தங்கள் தங்கள் நிலைமை தப்பி மிக போகாமல் திங்கள் மும்மாறி சிறந்தோங்கிய வாழ செல்வம் பெருக சிவநிலைமை மாறாமல் அல்வல் தினம் செய்து அன்பூற்றிருந்தனராம் தான் பெரிது என்று தப்பு மிக செய்யாமல் வான் பெரிது என்று மகிழ்ந்திருந்தாரம்மானை ஒருவருக்கொருவர் ஊழியங்கள் செய்யாமல் கருதல் சிவன் பேரில் கருத்தாயிருந்தனரா செய்யும் வழக்கு சிவன் பேரில் அல்லாது வையம் வழக்கு வாராதே இருந்தார் அடிபணியவென்று அலைச்சல் மிக செய்யாமல் குடி பொருந்தி வாழ்ந்து குடியிருந்தாரம்மானை சேயினுடாட்டு செவி கேட்டிருப்பதல்லால் பேயினுடன் ஆட்டோர் பூதரறியாதிருந்தார் இந்தபடி மனுவோர் எல்லாம் இருந்து ஒரு விந்து கொடி போல் வீற்றிருந்தாரம்மானை இப்படி தெய்வராஜ்ய நிதமும் மல்படி தேச மனுவுடனிதமும் நல்புடன் தேச நாடி வாழ்வதை
கல்புரி ஈசர் கண்டு மகிழ்ந்தனர். நெய்நீத பெண்களின் நிலைமையை சொல்லி மனுநீதம் ஐயா வகுக்கின்றார். நெய்நீத பெண்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறார்களா? கணவன் மொழிய களவு மொழி பேசாதவள், அவள் கொண்டு ஒழுகுகின்ற கற்பினுடைய திறன் கற்கதவு போன்றது. அது தொல்கதவாம் ஞான வீட்டை திறக்கின்ற திறவுகோலாக அமைகிறது என்று சொல்லுகின்றார். அவள் அன்பாக பெற்ற தாய் தந்தையரை மதித்தவள், தெய்வமாக கண்டவள். அது அல்லாமலும் அவர்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் அவர்களை போற்றி பூசித்து பணிவிடைகள் செய்து அவர்கள் சாற்றிய சொல்லை தவறாமலே நடந்து செயல்பட்டவள். அது அல்லாமலும் அவள் புகுந்த வீட்டுக்கு வருகிற போது அங்குள்ள மாமன் மாமியாரை மதித்தும் கணவனுக்கு எந்த குறையும் இல்லாமல் நிறைந்த பணிவிடைகளையும் செய்திருந்தாள். ஐயா சொல்லுகிறார், அரசன் துயில ஆராட்டி ஓராட்டி நிற்பாள், கால் தடவி கரந்தடவி நிற்பாள். கணவன் துயின்று விட்டான் என்று அறிந்த பின்னாலே தூங்கச் செல்வாள். அவன் எழுவதற்கு முன்னால் இவள் எழுந்திருந்து அகத்து தெரு முத்தங்களை அலங்காரமாக பெருக்கி நான்முகத்தோனை தொழுது தன் கணவனை பணிந்து அன்றாட வேலைகளை அவள் தொடருவாள். இது ஒரு நாள் 2 நாள் அல்ல, நித்த நித்தம் அப்படியே அவள் நடந்து வருவாள். மனுநீதம் சொல்லி வகுக்க முடியாது. இனி கனியான பெண்கள் கற்பினிலை தவறாமல் வாழ்ந்த வழியை சொன்ன எம்பெருமான் மொத்தமாக ஆண் பெண் வாழுகின்ற இன மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அழகாக சொல்லுகின்றார். சான்றோர் முதலாய் சக்கிலியன் தான் வரையும் எத்தனை ஜாதி உண்டுமோ அத்தனை இன மக்களும் தங்கள் தங்கள் நிலைமை தப்பி மிக போகாமல் திங்கள் மும்மாறி சிறந்தோங்கியே வளர செல்வம் பெருக சிவநிலைமை மாறாமல் அலுவல் தினம் செய்து அன்புற்றிருந்தார்கள். நான் பெரியவன் நான் பெரியவன் என்ற எண்ணம் அவர்களுக்கு கிடையாது. ஏனென்றால் அவர்கள் அறிந்திருந்தார்கள், நம்மை விட நமக்கெல்லாம் வான் பெரிது ஒன்று இருக்கின்றது, இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன்தான் பெரியவன் என்று பாரத்தை அவனிடத்திலே போட்டு இருந்தார்கள். ஒருவருக்கு ஒருவர் ஊழியங்கள் கருதாது எந்த ஒரு ஊழியம் செய்தாலும் அது இறைவனுக்கே ஈஸ்வரார்ப்பணம் வைகுண்டார்ப்பணம் என்றே அவர்கள் செய்திருந்தார்கள். எந்த ஒரு வழக்கு கதைகாரியங்கள் பேசினாலும் இறைவனை பற்றியதாக இருக்குமே தவிர இந்த பற்றுக்கொண்டு வாழுகின்ற இந்த உலகத்தை பற்றிய வழக்குகளை அவர்கள் பெருமையாக எடுத்துக் கொள்ள மாட்டார்கள். அடிபணியவென்று அலைச்சல் மிக செய்யாமல் மற்றவர்களை நாம் அடிபணிய செய்ய வேண்டும், நமக்கு அடிமையாக்க வேண்டும் என்ற எண்ணம் யாதொருவருக்கும் கிடையாது. எல்லோரும் குடிபொருந்தி வாழ்ந்திருந்தார்கள். அபகடமான சொல் அங்கே கிடையாது. கள்ளமில்லாத பிள்ளை மொழி என்று சொல்லுகின்ற கபடு இல்லாத மொழியை பேசியிருந்தார்கள். இப்படியாக தெய்வ நீதமும் ராஜநீதமும் மனு நீதமும் விளங்கி இருந்த இந்த சீரான தட்சணத்தை கண்டு எண்ணி கல்புரி ஈசர் மனமகிழ்ந்து இருக்கின்றார். இனி எம்பெருமான் கைலையினுடைய வளத்தை பற்றி தொகுத்து சொல்ல வருகின்றார். முத்தான சீமை 3 நீதத்தோடு பத்தாசையாக பண்பாய்தாளை திடவே நாலான வேதம் நல்ல கலியுகமாய் மேலாம்பரமாய் விளங்கி இருந்திடவே தேவர் உரையும் திருக்கையிலை தன் வளமை பாவலர்கள் முன்னே பாடி நரம்மானை ஈசர் உரையும் ரத்ன
கிரிதனிலே வாசவனும் தேவர் மறையவரும் விற்றிருக்க பொன்னம்பலநாதர் பொருந்திருக்கும் மண்டபமும் கிண்ணறர்கள் வேதம் கிளத்துகின்ற மண்டபமும் வேத புரோகி விளங்குகின்ற மண்டபமும் சீதை உமையால் சிறந்திலங்கும் மண்டபமும் நீத திருமால் நிறைந்திலங்கும் மண்டபமும் ஆதவனும் சந்திரனும் அவதரிக்கும் மண்டபமும் வேதாவுருத்திரனும் வீற்றிருக்கும் மண்டபமும் ஆரும் அறிந்து அளவிடக்கூடாத பாறுபடைத்த பரமேசூரனாரை விசுவாச மேலோர் விமல நாடி வணங்கி வசுவாசு தேவன் வந்து மீகம் வணங்க மறைவேத சாஸ்திரங்கள் வந்து மலரோ நாடி வணங்க இரவாத தேவர் இறங்கி மீகம் வணங்க யம தர்மராஜன் எப்போதும் வந்து நிற்க பூமகளும் வேதம் புரோகிதர் வந்து தண்டனிட காமதேவன் முதலாய் கணக்கார் மீகு முனிவர் நாமனடியோன் பதத்தை நாடோறும் போற்றி நிற்க தலைவன் இருக்கும் தங்கத்தீரு கையிலை நிலைமை எடுத்துரைக்க நிலையாது அம்மானை ஆறு செஞ்சடை சூடிய ஐயனார் அமர்ந்து வாழும் கைலை வளமதை கூற கூற குறைவில்லை காணுமே கொண்டை சூடிய அண்டர் திருப்பதம் பாறுவாறு வகுக்க முடிந்திடா மகிழும் குண்டவளம் சொல்லி அப்புறம் வேறு வேறு விளம்பவே கேளுங்கோ மெய்யுள்ளோராகிய வேத அன்பரே